ஹாய், இன்றைக்கி நம்ம திலாஸ் கிச்சனில் சனா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சனா வந்து நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வச்சிடலாம். அதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இன்னும் சால்ட் வந்து நம்ம கிரேவியில் சேர்ப்போம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இதை வந்து ஒரு 7 விசிலுக்கு வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 7 விசிலுக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சனா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சனா வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இதை வந்து அரைச்சி நம்ம கிரேவியில் சேர்க்க போகிறோம். அப்படி சேர்த்தோம்னா கிரேவி வந்து ரொம்ப திக்காக நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சீரகம் பொரிகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு பச்சை மிளகா 2ஆக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 7 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2த்தையும் அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு, ஆல்ரெடி நம்ம சனாலேயே போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சன்னா எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சிம்லேயே வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு விட்டுருங்க. இப்போ அப்படி மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 7 மினிட்ஸ் இருக்கட்டும். 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் சனா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம சன்னா மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சன்னா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா திலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.